நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் திருக்குமரன். இந்த வீடியோ மூலமாக அனைத்து வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் இனிய 2026 புத்தாண்டு தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒவ்வொருவர்களுக்கும், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அது பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அதுபோல் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்க்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு போடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே கடந்த வீடியோக்களில் நான் சொல்லியிருந்திருப்பேன், பகை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பகை நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பகை நட்சத்திரம் வருகிறதோ அந்த பகை நட்சத்திர நாமங்கள்ல நமக்கு பேர் வந்தாலோ, இல்லை நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்தாலோ, இல்லது நம்ம குடும்பத்துல நம்முடைய சொந்தங்கள்ல நம்முடைய கூடவே பழகக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாமங்கள் அந்த நாமங்கள்னால நமக்கு எப்பவுமே தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ பொதுவாக நம்முடைய பெயர் அந்த பகை நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்றாலோ, பகை நட்சத்திரத்துடைய பெயராக வந்தாலோ நம்ம வாழ்க்கையில முன்னேறுறது என்பது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழல்களை இது ஏற்படுத்திடும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாமங்களை நமக்கு வச்சிருந்தாலோ, இல்லை நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யாருடையாவது அந்த நாமங்கள் இருந்தாலோ, அந்த நாமத்தினால் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்னால நமக்கும் பிரச்சனைகள் நிச்சயமாக நமக்கு அதை ஏற்படுத்தும். அதனால அந்த பகை நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிற நாமம் இருக்கு அப்படின்னாக்க அந்த நாமத்தை நம்ம பெயர் மாற்றம். இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க, ஒருவருக்கு அந்த நேர காலம் வரும்போது அந்த பெயர் மாற்றம் வரணும் அப்படின்னு இருந்துனாக்க அந்த பெயர் மாற்றங்கள் வந்துடும். இப்போ நம்ம சினிமா துறைகள்லாம் பார்ப்போம், பெயர்களை மாற்றி வைக்கிறதுனால அவங்க உச்சம் தொடுவாங்க. உச்ச நட்சத்திரமாக மாறக்கூடியவர்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுபோல பெயர்களை மாற்றி வைக்கக்கூடிய அனைத்து அனைவருக்குமே அந்த பெயர்னால அவர்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அதனால நம்ம பகை நட்சத்திரத்துல இருக்கிறா, நம்மளுடைய பெயர் பகை நட்சத்திரத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இப்போ கவனத்துல எடுத்து, உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய பெயர் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நீரனுடைய பெயர், அதாவது சந்திரனுடைய பெயர் வந்துருச்சு அப்படின்னாக்க நமக்கு பகை நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது இந்த காலபுருஷனுக்கு சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த புற நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தின் நாமம் சந்திரன் வந்துருச்சு, சந்திரனுடைய பெயராக அமைந்துருச்சு அப்படின்னாக்க அந்த நட்சத்திரத்துக்கு பகை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் விழக்கூடிய இடம், சந்திரன் கதிர்வீச்சுகள் விழக்கூடிய இடம் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த திருப்பதியின் மலையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் விழக்கூடிய இடங்கிறதுனால அந்த இடங்களுக்கு போகும்போதோ, இல்லை அந்த நாமங்கள் நமக்கு வச்சிருந்தாலும், இப்போ சந்திரன் விழக்கூடிய இடம் நமக்கு பகை நட்சத்திரமா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உடைய நாமத்துல அங்கே அந்த நாமத்துல நமக்கு பெயர் அமைந்தாலோ அந்த பெயர்னால நமக்கு வாழ்க்கையின் முன்னேற்றம் என்பது நமக்கு கிடைப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கும். அதனால நம்ம அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனத்துல எடுத்துக்கிட்டு, அந்த பகை நட்சத்திர நாமங்கள் நமக்கு இருக்குது, பகை நட்சத்திர நாமங்கள் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நம்ம பகை நட்சத்திர நாமங்கள் நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட சற்று விலகி இருந்து கொள்ளலாம். அதுபோல பகை நட்சத்திரங்கள்
நம்முடைய பிள்ளைகளோ இல்லை நமது துணைவியாரோ அந்த மாதிரி யாராவது பகை நட்சத்திர பெயர் இருந்தால் கூட நம்ம மாற்றி அந்த பெயரை வைத்து குடும்ப வாழ்க்கையில வந்து நம்ம துன்பமில்லாத வாழ்க்கைகளை வந்து நம்ம கொண்டு போகலாம். அப்போ நம்ம வந்து இந்த நட்சத்திரங்கள்ல வந்து பார்த்தோம்னாக்க இந்த நட்சத்திர விஷயங்கள்ல வந்து நம்ம ரொம்ப கவனத்துல எடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆய்வு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு என்னதான் முயற்சி பண்ணி தொழில் பண்ணாலும் கூட வாழ்க்கையில் முன்னேறணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், இல்லை நம்ம வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை வெளிநாடுகளில் போய் நம்ம சம்பாதிக்கணும், இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சொந்தமாக முயற்சி பண்ணி தொழில் பண்ணணும், விவசாயம் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பெயர் நாமங்களில் கூட நமக்கு அது இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்து இந்த புத்தாண்டு தினத்துல இந்த பகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாமங்களாக இருந்தால் உங்களுடைய நாமங்களை நீங்க அதை நல்ல நியூமராலஜிஸ்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சு அந்த உங்களுடைய பெயர்களுக்கு தகுந்தாற் போல இல்லை ஜோதிடரை அணுகி நல்ல ஜோதிடர்களை அணுகி அந்த ஜோதிடர்களுக்கு நீங்க உங்களுடைய நாமங்களை மாற்றி வைத்து வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதுதான் கருத்து. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொருவரும் அவருடைய புத்தாண்டு தினங்கள்ல வந்து இந்த புத்தாண்டை ஆலயங்களுக்கு சென்று இறைவன் பாதத்தில் அவங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் வைத்து இறைவனுடைய ஆசைகளை பெற்று இந்த புத்தாண்டை நீங்க அனைவரும் சப்ஸ்கிரைபர் அனைவரும் அற்புதமாக கொண்டாட எம்பெருமான் நம்முடைய ஈசன் பாதம் பணிந்து வணங்குகிற. அதுபோல பார்த்தீங்கன்னாக்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல உங்களுடைய நண்பர்கள் இருந்தாலும் கூட இதை நீங்க ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய லைஃப்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் மாற்றி உங்களது வாழ்க்கையும் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி நாமங்கள்னால நம்ம முன்னேற முடியல அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்ததுனாக்க அந்த நாமங்கள் அனைத்தையும் நீங்கள் மாற்றி உங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு பிடித்த போல உள்ள நாமங்களை பெயர்களை நீங்கள் வைத்து வாழ்க்கையில் நீங்க முன்னேற்றம் காணலாம் என்பதுதான் இந்த வீடியோனுடைய கருத்தாக நான் சொல்றேன். அதனால அனைவருமே இந்த புத்தாண்டு தினத்துல உங்களுடைய நன்மையான விஷயங்களை இந்த உலகத்துக்கு செஞ்சு உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து வாழ்க்கையில் உங்களுடைய வரக்கூடிய கர்மாக்களை நீங்கள் அழித்து புண்ணியத்தை சேர்த்து வாழ்வில் துன்பமில்லாத இன்பமயமான வாழ்க்கை வாழ்வதற்கு எம்பெருமான் ஈசனை பணிந்து வணங்கி வாழ்க வளத்துடன் நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.